அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கனாவில் கண்ட காதலர் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு சிலர்கள் நான் தரீக்கத்திலே இருக்கிறேன் என்ற பெயரிலே ஆன்மீகவாதிகளாக இருந்து ஷரியத்தை விட்டுவிட்டு மதுஹபுகளை பின்பற்றுவதை விட்டுவிட்டு கிதாபுகளை படித்து அதன்படி நடப்பதை விட்டுவிட்டு நான் பெரிய ஷைഖ്, நான் தரீக்கத்தில் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஷைத்தான்களுக்கு செருப்படியாக இந்த விஷயம் இருக்கிறது. சற்று கவனியுங்கள். ஹஸன் இப்னு உஸ்மான் ரலியல்லாஹு அல் கிந்தரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், தஃபன்து குதுபி, நான் ஏராளமான கிதாபுகளை முத்தாலா செய்வேன், அதற்கு பின்னால் எனக்கு கிதாபே வேண்டாம் என்று எல்லா கிதாபுகளையும் நான் அடக்கம் செய்து விட்டேன். வகபல்து அலல் இபாதத்தி வ தஷ்மீரி வல் இஜ்திஹாதி, நான் இபாதத்தின் பக்கம் நான் ஆர்வம் மேற்கொண்டேன், இபாதத்திலேயே நான் இருப்பேன், அல்லாஹ்வை அடையக்கூடிய பாதையிலே ஆன்மீகத்திலே நான் சென்று விட்டேன், கிதாபுகளை எல்லாம் நான் தூர எறிந்து விட்டேன். அப்பொழுது ஃபரஐது நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மனாம், என்னுடைய கனவிலே நான் பெருமானாரை கண்டேன், அவர்களோ கஅன்னஹு ஸாயிதல் மிம்பர, மிம்பருக்கு மேல் நின்று கொண்டிருந்தார்கள். வ அஷார பியதிஹி வ ஃபீஹா அக்லாஉன் மஹ்ஷூவத்துன் தய்யிபத்தன் வ மிஸ்கன். அப்பொழுது பெருமானார் தன்னுடைய கையிலே முபாரக்கான கையை சுட்டி காட்டினார்கள். அவர்களினுடைய முபாரக்கான கருத்திலே ஏகப்பட்ட பேனாக்கள் இருந்தது. அந்த பேனாக்கள் நறுமணம் மிக்கதாக, நறுமணம் பூசப்பட்டதாக, வாசனையாக இருந்தது. கூட்டங்கள் அலைமோதியது. எல்லா மக்களுக்கும் பெருமானார் ஒவ்வொரு பேனாவாக கொடுத்து கொண்டிருந்தார்கள். வாங்கிய அனைவர்களும் பாக்கியம் பெற்று விட்டார்கள். ஃபலம்மா தகத்தமது வ வகஃபது பைன யதைஹி, நான் வாங்கலாம் என்று செல்லுகிறேன், பெருமானாருக்கு முன்னால் நிற்கிறேன். யா ரசூலல்லாஹ் நாவில்னி கலமன், நாயகமே, எல்லோருக்கும் நீங்கள் எழுதுகோலை தருகிறீர்கள், எனக்கும் ஒரு பேனா தாங்க நாயகமே என்று கேட்ட பொழுது, கைஃப உனாவிலுக வகத் தஃபன்த இல்மி, நான் எப்படி உங்களுக்கு தருவேன், நீங்கள் தான் கிதாபுகளை எல்லாம் அடக்கம் செய்துவிட்டு கிதாபுகளே வேண்டாம் என்று ஆன்மீகத்தின் பக்கம் சென்று விட்டீர்கள் அல்லவா, உங்களுக்கு நான் தரவே மாட்டேன் என்பதாக பெருமானார் சொல்லிவிட்டார்கள். அது அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஆன்மீகத்திற்கு செல்ல வேண்டுமானால், தரீக்கத்தை சுவைக்க வேண்டுமானால், அல்லாஹ்வை அடைய வேண்டுமானால் முதலில் ஷரியத்தை நாம் 100% பின்பற்ற வேண்டும். அதே போல் மதுஹபுகளையும் நாம் 100% பின்பற்றினால்தான் தரீக்கத்திற்கு செல்ல முடியும்.